இப்ப இருக்க நியூ ஜெனரேஷன் இந்த படம் எப்படி இருக்கும்? அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் பக்கத்துல உட்காந்து 4 பேருமே 2K கிட்ஸ் தான். அவங்க ரேட்டா அவங்களும் கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். சோ அப்ப ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அந்த படத்துல. ஆனா என்ன பொறுத்தவரை 2K கிட்ஸ் கனெக்ட் ஆகாது, கண்டிப்பா சத்தியமா கனெக்ட் ஆகாது. ஏ சென்டரை விட்டுருங்க, மெட்ராஸை விட்டுருங்க, சென்னையை விட்டுருங்க, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், என்ன சொல்றது, அதை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் எல்லாத்துலயும் பிச்சுக்கும் அது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க சொன்னதை பார்த்தா சென்னையில கூட ஒரு ஆவரேஜா போயிரும் போல இருக்கு. ஆனா இதை தாண்டி வந்து சவுத்து பிரிச்சிருவானுங்க. நாளைக்கு செம்மையா இருக்கும். ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 8 கொடுக்கலாம், 10க்கு 8 கொடுக்கலாம் கண்டிப்பா. பேலன்ஸ் 2 எங்க போகுது? பேலன்ஸ் 2 வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, 10க்கு 10 கொடுக்கணும்னா அந்த 2K கிட்ஸ் வரணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும். என்ன சொல்றீங்க, எல்லாருமே வர்ற மாதிரி இருந்தா தான் 10க்கு 10 கொடுக்க முடியும். இந்த படம் யாருக்கான எடுத்தடா அப்படின்னு கேட்டோம்னா இது ஒரு ஃபேமிலி டிராமா, ஃபேமிலிக்கான எடுத்தது. 2K கிட்ஸ்க்கான எடுக்கல, கண்டிப்பா 2K கிட்ஸ்க்கான எடுக்கல. அந்த 2K கிட்ஸ் அந்த லவ் சமாச்சாரம்னா சுத்தமா கிடையாது, அந்த இதுவே கிடையாது. அந்த பேட்டர்ன் எப்படி சொல்றோம்னா நம்ம பிரேமலு மாதிரி, சோ இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம விரும்புறோம்ல, அந்த பேட்டர்ன்ல எதுவுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா 2K கிட்ஸ் பையனு இந்த எதுலயுமே இல்ல. அதான் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு தம்பியா ஒருத்தர் வர்றவங்கள மாதிரி ஒரு பையன், அவன் மட்டும் தான் 2K கிட்ஸா இருக்கும்போது, மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்னால சோ அந்த ரேஞ்சில போனதால அந்த 2 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து பழைய 90s கிட்ஸ்ல இதே மாதிரி ஃபேமிலி இது நிறைய வந்திருக்கு, எக்கச்சக்கமா ஃபேமிலி படம் தான் வந்திருக்கு. அதுக்கும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது எப்படி தெரியுது உங்களுக்கு? கரெக்டா சொன்னீங்க. எப்படி கேட்டோம்னா அதாவது அந்த பி சென்டர் சி சென்டர் இருக்குல்ல, அதுல வாழ்ற பசங்க எல்லாமே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அடிக்ஷனாவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து வெளியில போய் பயங்கரமா என்ஜாய் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ரொம்ப கம்மி. நான் என்ன சொல்ல போனா லவ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியே சென்னை பாய்ஸ் கிடைக்கிறத விட கம்மி. ஏன்னா இங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது. வீட்டை தாண்டி வெளியில போய் ஒரு மால்ல போய் உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுவோம், ஒரு பீச்ல போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம், ஒரு காலேஜ்ல போய் உட்காந்துட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணுவோங்கிற அந்த ஆப்ஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த ஃபேமிலி ஓரியன்டா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம பசங்களுக்கு. இது வந்து அந்த பசங்களுக்கு என்ன தெரியுமா, காலேஜ் விட்டா வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்தா அக்கா பிள்ளையோட விளையாடணும், தம்பி பசங்களோட விளையாடணும், தம்பி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும். இப்படிமா அவங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஜாஸ்தியா கிடைக்கும். அதனாலயே நம்ம நாங்களாம் வந்து அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தவங்க தான். அதனால இது நல்லாவே தெரியும். நம்மளுக்கு வந்து எதிராக பொழுதுபோக்குன்னு கேட்டீங்கன்னா அக்கா பிள்ளையோட விளையாடுறது, சித்தப்பா பசங்களோட விளையாடுறது, சின்னப்பா பசங்களோட விளையாடுறது, இதுதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. இந்த மாதிரி உட்காந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட மாலுக்கு போகலாம், அங்க போய் என்ஜாய் பண்ணலாம், இங்க போய் என்ஜாய் பண்ணலாம், ஒரு இது அந்த மாதிரி இல்லை இல்லையா. சோ அதனாலதான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணு கிடையாது, தப்பெல்லாம் நான் சொல்லல. நம்ம சென்னை பாய்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது. ஆனா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த அளவுக்கு டெப்தா போய் இது பண்ணுவாங்களா, சித்தப்பா பசங்களோட போய் பயங்கரமா சேருவாங்களா, கசினோட போய் சேருவாங்களா அப்படின்னா அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸோட தான் ஜாஸ்தி சேருவாங்க. அதனால சொன்னேன். இப்ப இருக்க நியூ ஜெனரேஷன் இந்த படம் எப்படி இருக்கும்? அது ஒண்ணு எனக்கும் டவுட் இருக்கு சீரியஸ்லி. ஆனா பட் சீரியஸாவே இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா மட்டும்தான், வெறும் எங்க மாசா இருக்க, நான் மாசு படங்களை வந்து குறை சொல்லவே விரும்பல, மாசா இருக்கிறத மட்டும் ரசிக்காம இதுக்கும் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும். நம்ம எவ்வளவு நான் மலையாள படங்கள் பாக்குறோம், மலையாள சப்ஜெக்ட் படங்கள் எல்லாம் பாருங்க, சிம்பிளா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்க நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சுதான் படமே மூவ் ஆகும். சோ நம்ம சைட்ல இருக்க நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற ஃபேமிலி சப்ஜெக்டை ஏன் தமிழ் படத்துக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு புரியவே இல்லை. அதை ரசிக்கிறோம். மலையாளத்துல இருக்கிற படங்களை நம்ம ஃபேமிலி சப்ஜெக்ட் அவ்வளவு ரசிச்சு பாக்குறோம். ஓடிடில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் 2வது இடம் மலையாளம் தான் இருக்கு ஃபுல்லாவே. அதே அளவுக்கு நம்ம தமிழ் படங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாமன் படம் பாத்துறோம், நல்லாதான் ப்ரோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓவர் எமோஷனா இருக்குதா, அதனால வந்து எமோஷன் வச்சு மட்டும் நம்ம தூக்கி பார்க்க கூடாது. அது கம்பேர் பண்ணி டிடி வந்து நம்ம மட்டும் தர முடியாது. பட் இந்த படம் வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்காங்க. சூரியோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு ப்ரோ? பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன சொல்றது, இந்த எமோஷனை கிரியேட் பண்றது, ஃபன்னா இருக்கட்டும், சின்ன பையன்ல இருந்து எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு வராதிங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. விடுதலைக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? விடுதலை அரசியல் படம், அது கொஞ்சம் நம்மளுக்கு கடுப்பா இருக்கும் பாக்கிறதுக்கு, ஏன்னா இவ்வளவு அரசியல் பேசுறாங்க சொல்லிட்டு. இது ஃபேமிலி படம், கொஞ்சம் என்னதான் நம்மளுக்கு அது 2K கிட்ஸா நம்மளுக்கு அந்த படம் ஒட்டலனா கூட, ஃபேமிலி சென்டிமெண்டா ஒட்டலனா கூட, அவங்க அழுகும் போது நம்மளுக்கு ஃபீலிங் ஆகுது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா தான் இருக்குது. அதனால படம் வந்து கொஞ்சம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.